அரசர் ஒருவர் அந்த நர்களுக்கு விருந்து அளிக்க விரும்பினார். அப்போது வானில் ஒரு கழுகு ஒரு பாம்பை கவ்விக்கொண்டு வட்டமடித்துக் கொண்டிருந்தது. கழுகின் வாயிலிருந்த பாம்பின் வாயிலிருந்து சில துளி விஷம் அந்தணர்களுக்கு வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. இதை அறியாத அரசன் அந்த உணவை அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தான். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு இந்த கர்ம வினையை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது. கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு இல்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது. அது பாம்பின் குற்றமில்லை. அரசனுக்கும் உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது. அது அவனும் அறியாமல் நடந்த விஷயம். இது பற்றி யமதர்மனிடமே கேட்கலாம் என்று யமனிடம் சென்று தன் குழப்பத்தை கூறினான். சித்திரகுப்தன் கூறியதை கேட்ட யமதர்மன் சற்று நேரம் பொறுமையாக இருக்கும்படியும் விடை கிடைக்கும் என்றும் கூறினார். சில நாட்கள் கழித்து அரசன் உதவி நாடிச் சென்ற சில அந்தணர்கள் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்கள். அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதோடு நில்லாமல், இந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன், சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கூறினாள். இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்றார். உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு அந்த கர்ம வினை முழுவதும் சேரும்.